welcome to Docent Decibel Dream Technologies. Kubernetes in 30 day series ஓட 27th வீடியோல இருக்கும். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் ஏபி ரிசோர்ஸஸ்னா என்ன, அது என்ன பர்பஸ் சர்வ் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம Kubernetes cron job அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஏபி ரிசோர்ஸஸில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்டில் உங்களுக்கு cron jobs அண்ட் ஜாப்ஸ் ரெண்டு இருக்கு. ஸோ இதில் நம்ம மேஜராக பார்க்க போகிறது, கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது cron job தான். kubectl get cron job. ஆஸ் ஆஃப் நோ நமக்கு எந்த cron ஜாபும் ஸ்கெடியூல் ஆகலை அப்படின்னு வருது. கிளியர் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம குபர்னெட்டிஸோட டாக்குமெண்டேஷனுக்கு போகலாம். ஜென்ரலான கான்செப்ட் நம்ம இந்த டாக்குமெண்டேஷனை விசிபிளாக ஸ்க்ரீனில் காமிச்சாலுமே நம்ம இதில் இருக்க மொத்த கண்டென்ட்டும் படிக்க போகிறது இல்லை. உங்களுக்கு இது எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா cron job அப்படின்னு ஒரு cron jobங்கிறது ஜென்ரல் ஆர் நார்மலான ஒரு லினக்ஸ் கான்செப்ட் தான். அந்த லினக்ஸ் கான்செப்ட் குபர்னெட்டிஸ்ல எப்படி நமக்கு யூஸ் ஆகுது ஆர் எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றது தான் அந்த cron job கைண்ட் இல்லை அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி பண்றது. cron job அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேலை நடக்கணும், அந்த வேலை ஷெட்யூல்டு டைம்ல நடக்கணும். எவ்ரிடே ஆர் எவ்ரி வீக் ஆர் எவ்ரி 1 hour இல்லை எவ்ரி மினிட் உங்களுக்கு இது ரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சில ஜாப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ எனக்கு எவ்ரி மண்டே மார்னிங் டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படி இல்லைன்னா எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் லாக் ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி சிமிலராக இருக்க ரெக்குயர்மெண்ட்க்கு cron ஜாபை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் டைமில் ஷெட்யூல்டு ஜாப் ரன் ஆகணும்னா நம்ம cron டேபை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த cron டேப்ல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஸ்டார்ஸ் வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் வந்து லெஃப்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்றது மினிட் 0 to 59. செகண்ட் வருது வந்து ஹவர்ஸ் 0 to 23 hours. அதாவது 24, பட் நம்ம 0ல இருந்து கவுண்ட் பண்றதுனால 23. டே வந்து டேஸ் ஆஃப் த மந்த் 1 to 31, மந்த் 1 to 12, டே ஆஃப் த வீக் சாட்டர்டே டு சண்டே இல்லை மண்டே இல்லை சண்டே அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து 0 to 6 அப்படின்ற நம்பர்ஸ். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு இந்த cron டேப் இல்லை இந்த cron ஜென்ரேட் பண்ண உங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஆர் உங்களுக்கு இந்த ஐடியா புரியல அப்படின்ற பட்சத்தில் ஒரு சிம்பிளஸ்ட் வே, cron ஜென்ரேட்டர் ஆன்லைன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டூல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ இங்கே மென்ஷன் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 minutes எனக்கு இந்த ஜாப் ரன் ஆகணும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் மென்ஷன் ஆயிருக்கிறது செகண்ட் டே, எவ்ரி 5 minutes ஒன்லி ஆன் டியூஸ்டே, மண்டே டியூஸ்டே. 0 வீக் வந்து உங்களுக்கு சண்டேல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மது 0 to 6 தான். 0ங்கிறது சண்டே, 1ங்கிறது மண்டே, நம்பர் 2 மென்ஷன் பண்ணியிருக்குன்னா அது டியூஸ்டே. லாஸ்ட் நம்பர், லாஸ்ட் டிஜிட் இதில் மென்ஷன் ஆயிருக்க மாதிரி இந்த லாஸ்ட் மென்ஷன் ஆயிருக்கிறது டே ஆஃப் த வீக் 0 to 6 இல்லையா. ஸோ 0ங்கிறது சண்டே, நம்பர் 1 மண்டே, நம்பர் 2 டியூஸ்டே, 3 வெட்னஸ்டே, அதுக்கு அடுத்து வரதெல்லாம் ஃபாலோட் பை த நம்பர்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ இதுதான் cron ஃபார்மட். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி டூல் பிடிக்கல இல்லை ஆர் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கஷ்டமா இருக்குன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. வேற நீங்க ஜஸ்ட் என்ன டைமுங்கிறத மென்ஷன் பண்ணோம். இந்த மாதிரி நீங்க ஆட்டோமேட்டிக்கா மினிட்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். மினிட், ஹவர்லி, என்ன ஹவர்ஸ், எவ்ரி 1 hour ஒன்ஸ் எனக்கு இது வேணும், ப்ளஸ் டெய்லியா இல்லை எவ்ரி வீக் டே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோம் ஆர் எவ்ரிடே. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு cron டேப் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் இந்த cron ஃபார்மட் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜென்ரல் கான்செப்ட். நீங்கள் cron டேப் ஆர் cron ஜாபை பற்றி நீங்கள் ஜென்ரல் லினக்ஸ்
டாக்குமெண்ட் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்க பர்ட்டிகுலரா நம்ம குபர்னெட்டிஸோட cron job எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ cron.yamlன்னு ஒரு YAML கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, sudo vi cron.yaml. Okay, API version batch v1 find cron tab, metadata, அந்த cron job ஓட name, schedule star, just empty தான் கொடுத்துருக்கேன். job template, அந்த ஜாப் டெம்ப்ளேட்டுக்கு இடையே என்ன கண்டெய்னர் ரன் ஆகணும், அந்த கண்டெய்னர் என்னென்ன கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்ஸ் பேக்கப் எடுக்கிறது, இல்லை டெம்பரரி ஃபைல்ஸை டெலிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்கெட்யூல்டு ஐட்டம் மட்டும்தான் நம்மளை இந்த க்ரான் டேப்ன்ற ஆப்ஜெக்ட் வச்சு க்ரான் ஜாபை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை சேவ் பண்ணியாச்சு. kubectl apply -f cron.yaml created. kubectl get cron jobs, kubectl describe cron job order name. Hello. ஸோ இந்த cron ஜாபோட நேம் அந்த அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஸோ பேசிக்லி அதோட நேம் என்ன, நேம் ஸ்பேஸ், லேபிள் என்ன, நோட்டேஷன்ஸ் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, schedule டைம் என்ன, concurrency policy, allow, suspend, false, சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஜாபுக்கான லிமிட் 3 times. அந்த லிமிட்ஸ் என்ற எத்தனை தடவை இது ரன் ஆகலாம், எத்தனை தடவை இது ஃபெயில் ஆகலான்ற லிமிட்டை கூட நம்மளால அதில் டிஃபைன் பண்ண முடியும். parallelism, பாட் டெம்ப்ளேட் என்ன யூஸ் பண்றீங்களோ அது லிட்ரலா உங்களுக்கு இந்த டிஸ்கிரைப் கமாண்ட்ல டிஸ்கிரைப் கமாண்ட்ல உங்களுக்கு இது விசிபிளா தெரிஞ்சிடும். ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி க்ரான் ஜாப் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஜாபை ஸ்கெட்யூல் டைம்ல ரிப்பீட்டடா செய்ய யூஸ் பண்றது தான் க்ரான் ஜாப்ன்ற ஆப்ஜெக்ட் இன் குபர்னெட்டிஸ். I'll stop here. Next video பார்ப்போம். Thank you.